Hello friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மணக்க முருங்கைக்காய் சாம்பார். ஒவ்வொரு சாம்பாரும் ஒவ்வொரு ரகம். அதே மாதிரி சாம்பார்ல சேர்க்கிற காய்கறிகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் சாம்பார்ல செய்யும்போது எந்த காய்கறி சேர்த்து சாம்பார் செஞ்சாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாம முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர்ல 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இப்போ இந்த பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. அடுத்து இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன பல் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள், நீங்கள் சாம்பாருக்கு என்ன சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நறுக்கி வச்ச முருங்கைக்காய் ஒரு 4-5 முருங்கைக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை லேசாக கடைஞ்சி சேர்த்துக்கங்க. பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நாம் இதை கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். முருங்கைக்காய் ரொம்ப நேரம் கொதித்து குழஞ்ச மாதிரி வெந்தாலும் நல்லா இருக்காது. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மற்ற சாம்பாரை விட முருங்கைக்காய் சாம்பாருக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்து முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி லேசாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இதை நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி லேசாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு மாற ஆரம்பித்த உடனே இதை நாம் கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் தாளிப்பு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 1-2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. கடைசியாக 1 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் சேர்த்து மேலாக லேசாக கலந்து விட்டுக்கங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சுட சுட சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.